அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான மாட்டு எலும்பு சூப் எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி பண்ணுறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கலாம், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பீஃப் போன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு சூப் செய்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். ஜீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் அதிகமாகிறதுனால நமக்கு சூப்புடைய டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு காரம் அதிகம் பிடிக்காதவங்க நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் மஞ்சள், நான் முழு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் வச்சுருந்தீங்கன்னாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவெல்லாம் நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக இதை வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். லேசாக வதங்கட்டும். தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் போன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். எலும்பு வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 6 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சும்மா கமன்னு இருக்குது. நம்ம அரைச்சி நம்ம சூப் பண்ணதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு இருமல் சளி, குழந்தைகளுக்கு இருமல் சளி இருக்கும் போதெல்லாம் இது செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப நல்லது. இதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். இது வந்து பீஃபில் மட்டும் கிடையாது, நீங்கள் மட்டன் எலும்புலையும் இதே மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அரைச்சி மசாலாலாம் ரெடி பண்ணி நம்ம செய்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த சூப் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.